இன்னைக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸோட மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேவே நம்பிட்டு இருக்காங்க. ஓகே, ஒன்று எனக்கு ரெஃபரல்லையே பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கு, நான் எதுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வேணும், ஓகே, நான் குவாலிட்டியாக சர்வீஸ் கொடுக்குறேன், நான் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன், ஸோ எனக்கு அது மூலியமாகவே பிஸ்னஸ் வந்துடும் நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, அது 100% அக்ரி. பட் இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பீப்புள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற யூசர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அப்படிங்கிற நீங்கள் உங்கள் பிஸ்னஸை அதுக்குள்ளார கொண்டு வரலன்னா ஒரு மேசிவ் மார்க்கெட்டை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, புரியுது. ரீமார்க்கெட்டிங், ரீடார்கெட்டிங்னு சொல்லுவோம். உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் ஓகே நான் எல்லாமே அந்த டாப் லெவலில் ரீச் பண்ணிட்டேன், இனி எனக்கு ஆடெல்லாம் வேண்டாம், நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னால் பீப்புளோட மைண்ட்லேருந்து நம்ம அப்படியே மெதுவாக வெளியே வந்துடுவோம். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? யுவர் ஃபேஸ் இஸ் யுவர் பிராண்ட். எக்ஸாக்ட்லி. ஒன்ஸ் அப்பான டைம் எல்லாம் ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஆட் ரன் பண்ணிட்டு போன மாடல் இருந்தது. இப்போ செலிபிரிட்டி எல்லாம் தேவையில்லை, உங்க ஃபேஸே உங்க பிராண்டா காட்ட முடியும். உங்களுக்கு மேஜரா இந்த ஃபெயிலியர் தான் எனக்கு வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கே தூண்டுச்சுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னா, நான் பண்ண பிஸ்னஸ் மாடலே ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்னு சொல்லலாம். இந்த புக்கு வந்து எஸ்பெஷலி யாருக்காக இந்த புக்கு வந்து நான் ஆத்தர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஈவன் ஒரு MBA படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே. தென் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று 10 years 15 years 20 years பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து 10 years ஆகி அந்த மிஸ்டேக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த புக்கை படித்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 5000 பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட ஒரு 1-to-1 கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்கங்கிறது இந்த புக்கில் சொல்யூஷனாக கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து இந்த புக்குனால எனக்கு என்னன்னு பார்க்கறத விட வாங்கி படிக்கிறவங்களுக்கு என்னங்கிற மாதிரி கண்டென்ட்டாக நம்ம உள்ள ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சூப்பர். நீங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ன்னு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரே பிஸ்னஸ்ல இன்னைக்கு ஒரு 17 years இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அதுவே சக்ஸஸ் தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். டிஜிட்டல் ஏராக்குள்ளார நாங்கள் என்ட்ரி ஆனதே நான் ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் டொமைன் எப்படி வாங்கணும், யார் பேரில் வாங்கணும், யாருக்கிட்ட அது இருக்கணும். ஒரு கம்பெனியோட ஹார்ட்டே இந்த வெப்சைட் நேம் தான். உங்களோட ஒரு பிராண்டை பில்டு பண்ணுறதுக்கு எனக்கு வெப்சைட்டுங்கிறது ஒரு மஸ்டான விஷயம். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஏரால ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி, ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, ப்ராப்பரான கம்பெனி பிஸ்னஸ் வெப்சைட் நேம் வச்சுருக்கணும். ஓகே. அதோட கண்ட்ரோல் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும். நாங்கள் மோர் தென் ஒரு 1500+ வெப்சைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா கிளைண்ட்டுக்கும் வெப்சைட்டோட கண்ட்ரோல் கிளைண்ட் பேரில் தான் பண்ணியிருக்கோம். ஒரு 17 வருஷமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுறான்னு சொல்லலாம், இல்லை சக்கரவர்த்தின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். 123 கோயம்புத்தூருடைய ஃபவுண்டர், ஓனர் மிஸ்டர் செல்வகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. அவர் ஏன் நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறாருன்னா, டிஜிட்டல் DNA அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அது என்ன டிஜிட்டல் DNA, இந்த புத்தகம் எதுக்கானது, யாருக்கானது, என்ன மாதிரியான விளைவுகளை பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு உண்டாக்கும், அதை பற்றி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செல்வகுமார்னா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுன்னு சொல்கிறத விட நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டிஜிட்டல் DNAங்கிறது ஒரு சாதாரண புக்கு இல்லை. இதுக்குள்ளே வந்து பல ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு தேவையான நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி, உங்களோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஓகே சாம், நான் வந்து 123coimbatore.com, 123 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸ்ன்ற 2 கம்பெனியோட ஃபவுண்டர். 123 கோயம்புத்தூர் 2009 B2C போர்ட்டலாக லான்ச் பண்ணோம். சிமிலர் டு ஜஸ்ட்ஜெயில், சுலேகா.com மாதிரி ஒரு B2C போர்ட்டலாக லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸ் வந்தோம். பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பயங்கர பூம் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் அப்போ இருந்தே 2010 வெப்சைட், டிஜிட்டல், காமர்ஸில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம். என்னோடய குவாலிஃபிகேஷன் MCA, அதுக்கு பிஃபோர் BCA முடித்தேன். பெங்களூரில் ஒரு 1.5 years இருந்தேன். தென் கோயம்புத்தூருக்கே வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் இப்போ ஒரு 30+ எம்ப்ளாயீஸோட ட்ராவல் பண்ணி போய் 17 வருஷத்தை கடந்து 123 செல்வகுமாருங்கிறது கோயம்புத்தூரில் ஆரம்பித்து தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா முழுவதும் நிறைய நிறுவனத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஆரம்ப காலம் படிப்புக்கு முன்னாடி உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா எப்படி இருந்துச்சு? ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா நாங்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஃபேமிலி. ஓகே. எங்களோட லைக்
ஹோல் ஃபேமிலி இதில் யாருமே பிஸ்னஸே பண்ணல. இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. யாருமே பிஸ்னஸ் பண்ணல. ஒன்றா அக்ரிகல்ச்சர் இல்லை ஜாபுக்கு போயிட்டு இருந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். கோயம்புத்தூர்னா மில்லு. ஆமாம், மில்லு நீங்கள் வந்து மோர் இன்டூ எல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுது. லைக் நான் எம்சிஏ முடிச்சு பெங்களூர்ல இருக்கையில தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஒரு போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணணும், சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அதுவும் நம்மளோட சிட்டிலேயே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தமிழ்நாட்டுக்கே வந்தேன். வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு 123 coimbatore.com. சூப்பர். அந்த பேர் பார்க்குறப்பே தெரியும், நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அந்த கொங்கு தமிழும் கொங்கு மேலே இருக்கிற அந்த பாசமும் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு. டிஜிட்டல் டிஎன்ஏக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது, நீங்கள் ஃபஸ்ட்டு 17 வருஷத்தை தாண்டி வந்தாலும் நீங்கள் ஃபெயிலியர்ஸை நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் தானே இந்த புக்கு. கண்டிப்பாக. சும்மா புக்கு ஒருத்தர் எழுதுனா சக்ஸஸை மட்டும் எழுதுனா ஒரு புக் எழுத முடியாது. அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு மேஜராக இந்த ஃபெயிலியர் தான் எனக்கு வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கே தூண்டுச்சுன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? லைக் இந்த புக்கு வந்து எஸ்பெஷலி யாருக்காக இந்த புக்கு வந்து நான் ஆத்தர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஈவன் ஒரு எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். தென் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று 10 years 15 years 20 years பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து 10 years ஆகி அந்த மிஸ்டேக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த புக்கை படிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, சரி பண்ணணும்ல இல்லை, படித்தா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக 100% அவங்களுக்கு இந்த புக்கே ஒரு சொல்யூஷனாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நம்ம பண்ணோம். ஒரு 1-to-1 ஆல்மோஸ்ட் ஒரு 5000 பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட ஒரு 1-to-1 கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்கங்கிறது இந்த புக்கில் சொல்யூஷனாக கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். உங்களோட ஃபெயிலியர், ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் தானே கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே பார்க்க ஃபெயிலியருக்கு அப்புறம் தானே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. கரெக்ட். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்னா எதை லைக் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னா, நான் பண்ண பிஸ்னஸ் மாடலே ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்னு சொல்லலாம். நீங்கள் தொடங்குனது? ஆமாம், B2C போர்ட்டலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 123 coimbatore.comங்கிறது காம்படிட்டரே எனக்கு ஜஸ்ட் ஜெயில் சுலேகா தான். வரும்போதே அப்படிதான் வரும்போதே ஒரு பெரிய காம்படிட்டர் இதில் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அந்த B2Cயோட மாடல் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டே வந்தது. ஓகே, நான் வந்து அந்த மாடலை பெரிய சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். அப்போ ஃபண்டிங் இல்லை, நெட்வொர்க் இல்லை, பிஸ்னஸ் ஐடியாஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 years ரொம்ப செட்பேக்காக இருந்தது. ஒரு பெரிய க்ரோத்துங்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபெயிலியர்னாலே என்னோட B2C போர்ட்டல இனிஷியலாக அது பெரிய கிக் ஆஃபே ஸ்டார்ட் ஆகலை. புரியுது. ரொம்ப ஸ்லோ டவுனாக அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதே என்னோட ஃபெயிலியர் தான். அதுலேருந்து தான் லேர்னிங் எடுத்து 123 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸுங்கிறத நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. ஆமாம், கரெக்ட். அதை மாற்று, ஏன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண காலகட்டம் தான் டிஜிட்டல் எராக என்ட்ரு ஆகக்கூடிய காலகட்டம். அப்படி மாற்றினப்போ நீங்கள் பண்ணின ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு எது சொல்லுவீங்க? ஒரே ஒரு விஷயம், நான் வந்து சக்ஸஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸுகளுக்கு சக்ஸஸ் வந்து டக்குன்னு கிடைக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் பார்க்குற இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸில் நின்னா தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸே வரும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். பணம் சம்பாதிக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு சக்ஸஸ், செகண்டரி. அது செகண்டரி. ஏன்னா நீங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரே ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் ஒரே பிஸ்னஸில் இன்னைக்கு ஒரு 17 years இருந்தது ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அதுவே சக்ஸஸ் தான். ஆமாம், ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ரெண்டாவது, நம்ம வந்து லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் மூவ் ஆனோம். B2C போர்ட்டல் மாடல் வந்து அவுடேட்டட் ஆச்சு. இன்னும் அதே மாடலில் நம்ம ஒர்க் பண்ணாமல் டக்குன்னு வந்து நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட்டும், அப்போவே கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, டிஜிட்டல் ஏராக்குள்ளார நாங்கள் என்ட்ரி ஆனதையே நான் ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். ஓகே, அந்த சேஞ்ச் ஓவருக்கான ரீசன் நீங்கள் சொல்கிறீங்க. சக்ஸஸும் வந்துருச்சு, அந்த சேஞ்ச் ஓவர் நடந்துருச்சு. டிஜிட்டல் டிஎன்ஏங்கிற புக்கு எழுதணுங்கிற எண்ணம் எப்போ வந்துச்சு? யாருக்காக இதை எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இது சூப்பரான கொஸ்டின் சார். இந்த டிஜிட்டல் டிஎன்ஏ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 1-to-1 நிறைய பேர் இம்பாக்ட் பண்ணோம். ஓகே, எவ்வளோ நாளைக்கு 1-to-1 நிறைய பேர் இம்பாக்ட் பண்ண முடியும்? ஓகே, 1000 பேர்த்த போய் ஒரே நாள் பார்த்து பேச முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 17 yearsல ஒரு நியர்பை 5000 பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட 1-to-1 கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு இது எல்லாம் நம்ம கைட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, இதுதான் ப்ராப்பர் வேலை, நீங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு இதுதான் ப்ராப்பர் வே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. சொல்லி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல தான் ஒரு 4 years பிஃபோர் நான் வந்து ட்ரெயினராக உள்ள வந்தேன். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினராக வந்தேன்.
அப்போ நிறைய பேர் இம்பாக்ட் பண்ண முடிஞ்சுது. ஒரு 100 பீப்புள், ஒரு 200 பீப்புளுக்கு ஒரே ஸ்டேஜில் நம்ம நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்தோம். அது ஒரு கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணேன். அந்த சேஞ்ச் நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த சமயத்தில் தான் சரி புக்குங்கிற ஒரு தாட் வந்துச்சு. லைக் இதை கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பீப்புளுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ்வலாக வந்து இந்த புக்குனால எனக்கு என்னன்னு பார்க்கறத விட வாங்கி படிக்கிறவங்களுக்கு என்னங்கிற மாதிரி கண்டென்ட்டாக நம்ம உள்ள ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த புக்கில் வந்து நீங்கள் சொல்ல வர விஷயம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து எதெல்லாம் வந்து கண்டிப்பாக, அதாவது டிஜிட்டலாக எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே கூடாதுன்னு ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்படி ரொம்ப ஒரு கோரான விஷயம்னா நான் பார்த்தது வந்து இந்த புக்கை படித்ததில் வந்து வெப்சைட். ஏன்னா வெப்சைட்டு வந்து எல்லோரும் க்ரியேட் பண்ணுறாங்க. அதோட பேர் www.teambeat.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட டொமைன் நேமை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணாததுனால, அதாவது எங்கிட்ட டொமைன் இருந்துச்சு, எனக்கு நான் ஒரு தேர்ட் பார்ட்டிட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணேன். 3 வருஷத்துக்குள்ளே ரெனியூவல் முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்க அட்ரஸும் இல்லை, ஆளும் இல்லை. பட் இன்றைக்கி வந்து அந்த டொமைன் என் கையில் இல்லை. அது வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் ட்ரபிள்னு தான் சொல்லணும், ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் ஃபஸ்ட்டு இதாகவே நீங்கள் அதை போட்டிருந்தப்போ பார்த்தோன்னே ஆடி இது எனக்கான புக்கு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். எப்படி அந்த டொமைனை வந்து வாங்கணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் டொமைனை எப்படி வாங்கணும், யார் பேரில் வாங்கணும், யாருக்கிட்ட அது இருக்கணும்? சூப்பர், நல்ல கொஸ்டின். இதில் என்னென்னா ஷான், ஒரு கம்பெனியோட ஹார்ட்டே இந்த வெப்சைட் நேம் தான், இதயம் தான். கண்டிப்பாக டொமைன் நேமுங்கிறது இதயம். டொமைன் நேமுங்கிறது உண்மையாகவே இதயம் தான். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டியில் ஒரு நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு மோர் தென் 800 crore பாப்புலேஷன் வேர்ல்டு வைடில் இருக்காங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. வெப்சைட் நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறது கேட்சியாக இருக்கணும். ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி ஒரு நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோட கண்ட்ரோல் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எது உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ வெப்சைட்டோட டொமைன் கண்ட்ரோல் உங்கள் பேரில், டொமைன் நேம் நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேற யாராவது வெண்டாரே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாலும் அதோட கண்ட்ரோல் உங்கள் இமெயில் ஐடியில் தான் இருக்கணும். நம்ம இமெயில் ஐடி நம்ம பாஸ்வேர்டில் தான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நீங்கள் ஒரு 3 years வந்து ஒரு வச்சுட்டு இருந்த வெப்சைட், இன்னைக்கு உங்ககிட்ட அந்த வெப்சைட் நேம் இல்லை, நீங்கள் விசிட்டிங் கார்டில், ப்ரௌச்சர்ஸில், லைக் எல்லா இடத்துலையுமே உங்களோட வெப்சைட் நேமை பாப்புலர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சடன் டே அந்த வெப்சைட் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் கஸ்டமர்ஸ் யாராவது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கல அந்த நேமில் வந்து உங்கள் பிஸ்னஸ் பதிலாக வேற ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அங்கேயே ட்ரஸ்ட் போயிடும். புரிஞ்சுது. நம்ம பண்ண மார்க்கெட்டுக்கு செலவு பண்ண காசும் போயிடும். எல்லாமே வேஸ்ட். பிகாஸ் இது ஹார்ட். கரெக்ட். அந்த வெப்சைட் நேம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் ஏன் உங்கள் இமெயில் ஐடியில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் 45 days ப்ரையராகவே உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும், ரெனியூவல் நோட்டீஸ். ஓகே, ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, அந்த வெப்சைட்டோட கண்ட்ரோல் நீங்களே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட ஒரு பிராண்டை பில்டு பண்ணுறதுக்கு எனக்கு வெப்சைட்டுங்கிறது ஒரு மஸ்டான விஷயம். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் எரால ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி, ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, ப்ராப்பரான கம்பெனி பிஸ்னஸ் வெப்சைட் நேம் வச்சுருக்கணும். ஓகே, அதோட கண்ட்ரோல் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும். ஒரு வேலை தொடங்கி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெப்சைட் வாங்கியிருக்கேன். அது எங்களோட டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் கையில் இருக்குது. அவங்க தான் இப்போவும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் பண்ண வேண்டியது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு என்னோட மெயில் ஐடிக்கு அதை மாற்றி வச்சுக்கிறது தான் சேஃப். இது வந்து என்னோட உரிமை இல்லையா? 100%. நீங்கள் தான் ஓனர். ஓகே, உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. உங்கள் வெப்சைட்டோட கண்ட்ரோல் உங்ககிட்ட வச்சுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே போயிடும். ஒரு ரீசெண்டாக நான் அந்த புக்லையும் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 10 years பிஃபோர் ஒரு காலேஜ் ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி என்ன மாதிரி உங்களை மாதிரியாவே அவங்க ப்ரொமோட்டும் பண்ணிட்டாங்க. எல்லா சேனல்ல எல்லா இடத்துலையுமே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அந்த நேமை கொடுத்துட்டாங்க. சூப்பர். அந்த ஃப்ரீலான்சர் ஒரு ஜாப் கிடைச்சோன்னே அவர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு. ஓகே, அவர் ரெனியூவலும் பண்ணல. அவர் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. அந்த வெப்சைட்டோட கண்ட்ரோல் போயிடுச்சு. கண்ட்ரோல் போனனால இவங்க அதுக்காக பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி .comக்கு பதிலாக .in போட்டு அந்த .in அவங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வந்தாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த வெப்சைட்டுக்காக எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காங்க. விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சர், எங்கெங்கெல்லாம் சான்சஸ் கிடைக்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே அந்த வெப்சைட் நேமை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஒரு டே அந்த நேம் இல்லைங்கில அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சாப்டர் 1ஆவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட கண்ட்ரோல் எவ்வளோ முக்கியம், எப்படி நேம் எடுக்கணும்.
சூப்பர். நேமை எப்படி சூஸ் பண்ணணுங்கிறதையும் அதை நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறப்ப என்னென்னா, ஒரு நம்ம டிஜிட்டல் மீடியா வெண்டார் கூட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கும்போதே நீங்கள் கன்ஃபார்மாக நம்ம பேரில் மாற்றிக்கணும். இது ஒருவேளை அது 123 கோயம்புத்தூராக இருந்தாலும் மாற்றிக்கணும். 100% நாங்கள் மோர் தென் ஒரு 1500+ வெப்சைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா கிளைண்ட்டுக்கும் வெப்சைட்டோட கண்ட்ரோல் கிளைண்ட் பேரில் தான் பண்ணியிருக்கோம். 1-2 கிளைண்ட் இல்லை நீங்களே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஆல்மோஸ்ட் ஒரு 1250+ கிளைண்ட்ஸுக்கு வெப்சைட்டோட கண்ட்ரோல் கஸ்டமரோட இமெயில் ஐடியில் தான் இருக்குது. அவங்க மெயில் ஐடி அவங்க கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். இது பெனிஃபிட் தான். ஓகே. என்ன ஆகும்னா ரெனியூவல் மிஸ் ஆகாது. ஓகே. ஸோ அவங்களும் அந்த வெப்சைட்டை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. புரியுது. எனி காஸ்ட் அவங்களே ரெனியூவல் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே. அது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் நல்லது, கிளைண்ட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் வந்து கேட்குறப்பே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி போய் கேட்குறது, அவங்க தானே பே பண்ணி வாங்கியிருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு. பட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்போது இட்ஸ் எவ்ரிதிங் ஃபைன். ஒன்ஸ் அவங்க கம்பெனியே இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வேணால் வரும்ல, அந்த டைமில் போய் நிற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போவே அதை வாங்கிடுறது பெட்டர். வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், வெப்சைட்டோட கண்ட்ரோல் கஸ்டமர் ரேட்டே கொடுத்துருக்கேன். சூப்பர். நம்ம சர்வீஸ் சரியில்லைன்னா அவங்க வெளியே போக போகிறாங்க. ஸோ சர்வீஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா நம்மகிட்டே சஸ்டெயின் ஆக போகிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது உங்கள் ரைட்ஸ், அந்த கண்ட்ரோல் உங்கள் மெயில் ஐடியில் தான் இருக்கும். டிஜிட்டல் டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் நிறையா நாங்கள் பார்த்தாலும் செல்வா அண்ணா நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எது வந்து கண்டிப்பாக படித்தே தீரணும், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் புக்கில் பாருங்கன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் வெப்சைட் கண்ட்ரோலுக்கு அப்புறம் பவர் ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லுவேன். பவர் ஆஃப் ஒன், அதுதான் நான் அதில் படித்தேன். பட் எனக்கு புரியல அது என்ன பவர் ஆஃப் ஒன். அதுக்கு பவர் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நேம் வச்சுருக்கீங்கன்னா வெப்சைட் நேம் என்ன நேம்ல வச்சிருக்கீங்களோ அதே நேம்ல ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும். ஓகே ஓகே. அதே நேம்ல இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கணும். சூப்பர். இப்போ டீம்பி அப்படின்னு சொன்னா டீம்பி வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் மூணுலயுமே இதே பேர் இருக்கும். கூகுள் பிளஸ் யூடியூப் சேனல், ஈவன் லிங்க்டின், எல்லா சேனலுமே. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் 4 கஸ்டமர்ஸ் உங்க ஆஃபீஸ்க்குள்ள வர்றாங்கன்னா, அவுட் ஆஃப் 4 to 5 கஸ்டமர்ஸ் வர்றாங்கன்னா, ஆவரேஜாக 80% ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்களை ஆன்லைனில் எல்லா மீடியாலையும் செக், ஏதோ ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் வருவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் வர்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸில் செக்கும் பண்ணுறாங்க. புரியுது. செக் பண்ணையில் உங்கள் வெப்சைட் நேம் வந்து டீம் பின்னு வச்சுருக்கீங்க, சோசியல் மீடியா சேனல் வந்து டீம் பி ஸ்டுடியோன்னு வச்சுருக்கீங்க, அதில் வந்து இன்ஸ்டாகிராமோட சேனல் வந்து டீம் பி 3 to 4 அப்படின்னு வச்சுருக்கீங்க, யூடியூபோட சேனல் நேம் வேறு நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், டீம் பிங்கிறது எப்படி அங்கே என்ன அத்தாரிட்டி இருக்கு? புரியுது. ஸோ ஒரே நேம் நீங்கள் வைக்கல, எல்லா இடத்துலையுமே சேம். அதுதான் பவர் ஆஃப் ஒன். இது வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் மிஸ் பண்ணுறோம். பவர் ஆஃப் ஒன், பவர் ஆஃப் ஒன். ஓகே. இவ்வளோ பேசுகிற நானே, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் 123 செல்வாங்கிற நேமில் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கிடைக்கல. ஓகே. நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, செல்வகுமார் D123ங்கிற நேமை தான் இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல எல்லாத்துலேயுமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்கள் யூசர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க ஆன்லைனில் உங்களை சர்ச் பண்ணி வரையில, ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பிராண்டிங்க்கு ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. நீங்கள் பிராண்டிங்கை பற்றி சொல்லும் போதே இந்த கேள்வியை கேட்டுட்டு போயிடுறேன். இது எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இந்த பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், இது மூணு எப்படி நாங்கள் மாற்றி கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, அட்வர்டைஸிங்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, பிராண்டிங்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலரான ஆன்சர். ஒரே மாதிரி தானே. எனக்கும் அதே தான். பிராண்டிங்னா இல்லை, எல்லாமே எனக்கு தேவை வித்தா காசு பேக்கெட்டுக்கு வரணும். ஆமாம், அது ஒன்று இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அட்வர்டைஸிங் ஒன்று தான், மார்க்கெட்டிங் ஒன்று தான், பிராண்டிங் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு மித்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக அப்படி இல்லை. மூணுமே வெவ்வேறு. ஒரு சிம்பிளான டேர்மில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அட்வர்டைஸிங்கிறது எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அட்வர்டைஸிங். ஓகே. அது வந்து காய்கறி ரோட்டில் விற்கிது, அம்மா காய்கறி வந்துருச்சுன்னு வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாங்க. நீங்கள் அட்வர்டைஸிங்கிறது ரைட்டுங்களா. இதே மார்க்கெட்டிங்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட பாயிண்ட்லேருந்தே வரேனே, இந்த காய்கறி சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்னு சொல்லி அந்த பெனிஃபிட்டை சொல்லி சேல் பண்றீங்க, பெனிஃபிட்டை சொல்லி ப்ரோமோட் பண்ணீங்கன்னா அது மார்க்கெட்டிங். ஓகே. இந்த கீரை சாப்பிடுங்க, இந்த ஹெல்த்துக்கு இந்த பெனிஃபிட் வரும்னு சொல்லி, அந்த மாதிரியே உங்க கஸ்டமர்ஸுக்கு நீங்க ஏதாவது பெனிஃபிட்டை சொல்லி ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அது மார்க்கெட்டிங். ஓகே. டைரக்டா எங்கிட்ட ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இல்லை கார்பரேட் ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அது அட்வர்டைசிங். ஓகே. ரெண்டு இது மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான வித்தியாசம். அந்த பிராண்டிங் தான். பிராண்டிங்கிறது தான் எமோஷனல் டச், ஒரு ஃபீல்.
ஸோ உங்கள் கஸ்டமருக்கு அந்த ஃபீலை கிரியேட் பண்ணணும். இப்போ ஓவர் நைட் டெலிவரிங்கிற ஒரு வேர்டை ஃபெட்எக்ஸ் எக்ஸ்பிரஸ்காரன் சொந்தம் பண்ணி வச்சிருக்கான். கரெக்ட். அப்போ ஓவர் நைட் டெலிவரின்னு சொன்னாலே ஃபெட்எக்ஸ் எக்ஸ்பிரஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு அவன் பண்ணி வச்சிருக்கான். எக்ஸாக்ட்லி. சேஃப்டிங்கிற வேர்டு வால்வோ கார் வந்து சொந்தம் பண்ணி வச்சிருக்கான். பீப்புளுக்கு என்ன அப்படின்னா, சேஃப்டினாலே அது வால்வோ கார் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்துட்டான். ஸோ இது என்ன அப்படின்னா, இதெல்லாமே பிராண்டிங். ஐஃபோன்னா சேஃப்டி, ப்ரைடு, செக்யூரிட்டி, ரொம்ப செக்யூர்டா. ஐஃபோன் சொன்னாலே செக்யூர்டு தான், செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரைடு. எல்லாருமே ஐஃபோனை தூக்கி அந்த டேபிள் மேலே பேக்கில் வச்சு லோகோ தெரிஞ்சாலே ஒரு ப்ரைடு. அப்போ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம்னா அதுதான் பிராண்ட். ஓகே. நீங்கள் இந்த 3க்கும் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸிங்கில் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அப்போ பிராண்டிங்காக நம்ம பில்டு பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என்னோட செஷன்லலாமே கேட்டே இருப்பேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், 2 மினிட்ஸ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்பேன். நூடுல்ஸ் தான். அப்போ அந்த உங்களோட சப்கான்சியஸ் இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேற வழின்னு சொன்னா அடுத்த செகண்ட் நூடுல்ஸ் வந்துடும். நூடுல்ஸ் ஞாபகம் வருது. அப்போ அவன் சப்கான்சியஸ் இம்பாக்ட் கொடுத்துரு. இது பிராண்ட். அப்போ ஒரு கஸ்டமரோட சப்கான்சியஸ் இம்பாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிஸ்னஸும் ஒரு பிராண்டு. சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணையிலே அட்வர்டைஸிங்கு தனியாக, மார்க்கெட்டிங், பிராண்டிங்னு பிளான் பண்ணி நம்ம பண்ணையில் அதோட ஆக்சுவலாக நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் மார்க்கெட்டிங்கும் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா அது தெரியாமல் பண்ணுறாங்களான்னே தெரியாது, பட் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் இம்பேக்ட் இருந்துக்கும். ஆனால் இந்த பிராண்டிங் எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? நீங்கள் எதுக்காக பண்ணுங்க சொல்லிட்டீங்க, பட் ஆனால் அவங்களோட சேல்ஸ் வைஸ் அது இம்ப்ரூவ் ஆகுமாங்கிற விஷயத்துக்காக கேட்குறேன். பிராண்டிங் வந்து எப்பவுமே லாங் டேர்ம். ஓகே. அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் வந்து ஷார்ட் டேர்ம். இமீடியட்டாக அதுக்கு ரிசல்ட் கிடச்சிடும், இமீடியட்டாக வந்துடும். ஆனால் பிராண்டிங் வந்து லாங் டேர்ம். கஸ்டமரோட சப்கான்சியஸ் இம்பாக்ட் ஆகிற வரலும் வெயிட் பண்ணணும். ஓகே. இது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஒரு கம்பெனிக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறத டிடிபி சென்டரில் போய் உட்காந்து 500 ரூபாய்க்கு பண்ணிடுவோம், 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் இந்த கலரை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிராண்டிங் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஏன் அந்த நேம் வைக்கிறோம்? ஓகே. அந்த நேமுக்கு முன்னாடி ஸ்லோகன், என்ன மாதிரி ஸ்லோகன் வைக்கிறோம், எதுக்காக அந்த கலர் சூஸ் பண்ணுறோம், கரெக்ட் கலர் காம்பினேஷன் என்ன சூஸ் பண்ணுறோம், அந்த ஃபாண்ட் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே பிராண்டிங் வருது. ஒரு பாயிண்ட். இது இல்லாமல் உங்களோட கம்பெனியோட கோர் வேல்யூஸ். ஓகே. என்ன கோர் வேல்யூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே இட் ஆல் கம்ஸ் அண்டர் பிராண்டிங். ஓகே. ஸோ நிறைய பேர் பிராண்டிங்னு இப்போ ஒரு டிடிபி சென்டரில் போய் ஒரு லோகோ டிசைன் பண்ணி ஒரு ப்ரௌச்சர் டிசைன் பண்ணுறதா பிராண்ட் அப்படிங்கிறாங்க. பிராண்டுனா பீப்புளுக்கு அந்த இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம உட்காந்து அதுக்கு ஸ்டடி பண்ணி பேசணும். ஏன்னா நீங்கள் உங்கள் ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்கள் பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் அட்வர்டைசிங் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாமே தவிர பிராண்டை பில்டு பண்ணால் தான் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கண்டிப்பாக. சூப்பர். நீங்கள் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இன்றைக்கி பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க, பட் டிஜிட்டலுக்குள்ளே வரதே இல்லை. அது யாருன்னா தேர்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு ஒரு கடை இருக்கும், இல்லை மளிகை கடை, இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, எது வேணா இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம், எதில் வேணா இருக்கும். பட் அவங்க வந்து தேர்ட் ஜென்ரேஷனாக இருந்தாலும் கூட நாங்கள் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே வரணும், சோஷியல் மீடியாக்குள்ளே எதுக்கு இவ்வளோ காசை கொண்டு போய் செலவு பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனிஸ் இன்றைக்கி அதிகம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் கஸ்டமரோட பையர்ஸ் பெர்சோனாவே மாறிடுச்சு. ஓகே. ஆஃப்டர் கோவிட், பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் வேற, ஆஃப்டர் கோவிட் இது வந்து பிஃபோர் கிறிஸ்ட், ஆஃப்டர் கிறிஸ்ட் மாதிரி, பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட். கரெக்ட். நீங்க ஆஃப்டர் கோவிட் ஓகே உங்க பிசினஸ் ஆன்லைன்ல இல்லைன்னா அவ்வளவுதான். ஓகே. அதை பற்றி நீங்கள் ஃபோர்த் ஜென்ரேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் வராது. முடிச்சு அதோட போயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள், பட் ஆன்லைன்குள்ளார இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் ஆன்லைன்குள்ளார நான் வரவே மாட்டேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நோக்கியா கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸாக்ட்லி. அவங்க அப்கிரேட் ஆகலை, அவங்க அப்டேட் பண்ணிக்கல. நான் இங்கே அவங்கள பிஸ்னஸ் ரீதியாக அப்டேட் பண்ணுறது ஒன்று, இங்கே வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆன்லைனில் அவங்கள அப்டேட் பண்ணிக்கல, ஆன்லைனில் விசிபிலிட்டி கிரியேட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் அப்டேட்டட் ஆக வேண்டியதான். ஓகே. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இந்த நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் என்ன இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்டு இருக்கிற மீடியமில்? லைக் இன்னைக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸோட மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேவே நம்பிட்டு இருக்காங்க. ஓகே. ஒன்று, எனக்கு ரெஃபரல்லையே பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கு, நான் எதுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வேணும்? ஓகே. நான் எனக்கு ட்ரெடிஷ்னலாகவே சூப்பராக போயிட்டு இருக்கு,
நான் குவாலிட்டியாக சர்வீஸ் கொடுக்குறேன், நான் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன், ஸோ எனக்கு அது மூலியமாகவே பிஸ்னஸ் வந்துடும் நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, அது 100% அக்ரி. பட் இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு பீப்புள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற யூசர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அப்படிங்கல நீங்கள் உங்கள் பிஸ்னஸை அதுக்குள்ளார கொண்டு வரலன்னா ஒரு மேசிவ் மார்க்கெட்டை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, புரியுது. ஒரு செக்மெண்ட்டையே நீங்கள் இழக்கிறீங்க. அப்போது இன்றைக்கி என்ன ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, அந்த ட்ரெண்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகலைன்னா நம்ம ஒன் டே நம்மளும் அவுடேட்டட் ஆயிரும். புரியுது. அந்த ஒன்று அந்த ட்ரெண்டு நம்ம அந்த நாடு ஓடும்போது நடுவே போகணுங்கிற சொல்கிற மாதிரி நம்ம அந்த அவங்க கூட போயிடணும், இல்லை நம்ம ஒரு தனி பாத்வே க்ரியேட் பண்ணியிருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆட் போடுறது, ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, யூடியூப்பில் வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க. பட் ஆனால் எந்த பொருளை எந்த மீடியமில் விற்கிறது? சர்வீஸ்னால் நான் எந்த செக்டாருக்குள்ளே போகலாம், இல்லை ஒரு கார் விற்கணும்னு சொன்னால் எந்த இடத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பெரிய பிளாட் மாதிரியான விஷயம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும்? சின்ன சின்ன 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் இருக்கிற பொருள், இல்லை 10,000 ரூபா வரைக்கும் இருக்கிற பொருள், இமீடியட்டாக ஒரு 5 ரூபா 10 ரூபா பொருள் கூட இன்ஸ்டாகிராமில் இருக்குது. எந்த மீடியமில் எந்த பொருளை விற்கணும்? இது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கரெக்ட் சார், இது ஒரு நல்ல கொஸ்டின். நீங்கள் எந்த பொருளை எந்த மீடியமில் விற்கிறதும் ஒன்று, எந்த பொருளை யாருக்கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி ஐசிபின்னு சொல்லுவோம். ஐசிபி அப்படின்னா ஐடியல் கஸ்டமர் பர்சோனா. ஓகே, பர்சோனா. நீங்கள் உட்காந்து உங்களோட ஐடியல் கஸ்டமர் பர்சோனாவை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே. எப்படின்னா உங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸோட ஏஜ் குரூப் என்ன? ஓகே, ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்குள்ளார இருக்கிறவங்க தான் உங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸா, இல்லை 25 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ்குள்ளார இருக்கிறவங்க தான் டார்கெட்டட் ஆடியன்ஸோட ஏஜ் குரூப். டார்கெட்டட் ஆடியன்ஸோட லொக்கேஷன், நீங்கள் பிஸ்னஸ் தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் பண்ணுறீங்களா, இந்தியா ஃபுல்லாக பண்ணுறீங்களா, இல்லை ஆல் ஓவர் தி கண்ட்ரி பண்ணுறீங்களா, இல்லை மிடில் ஈஸ்ட் மட்டும் பண்ணுறீங்களா, யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் பண்ணுறீங்களா, அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டட் லொக்கேஷன், டார்கெட்டட் ஏஜ் குரூப், ஜெண்டர். நான் வந்து என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து மென் இல்லை விமன் அப்படின்னா அந்த இதையும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு, ப்ளஸ் அவங்க லைக் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, உங்கள் சொல்யூஷன்ஸ் எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஐசிபி ஒர்க் பண்ணணும். ஐசிபி, ஆமாம், ஐடியல் கஸ்டமர் பர்சோனா ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆடே ரன் பண்ணணும். ஓகே. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இந்த ஐடியல் கஸ்டமர் பர்சோனா ஒர்க் பண்ணல ஃபேஸ்புக்கில் எந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க, எக்ஸாம்பிள் எபோவ் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஸ்டின் சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. லெஸ் தென் 30 இயர்ஸ்குள்ளார இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில், ஸ்னாப்சாட்லலாம் அதிக பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் B2B பிஸ்னஸா, இல்லை B2C பிஸ்னஸா, இல்லை நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸா, இல்லை ட்ரேடிங்கா அப்படிங்கிறத பொறுத்து ஆடியன்ஸ் வந்து கூகுள் ஆட் ரன் பண்ணலாமா, யூடியூப்பில் ரன் பண்ணலாமா, இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் எந்த ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணி ரன் பண்ணல அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஐசிபி ஒர்க் பண்ணணும். ஐசிபி தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மீடியமில் போங்க, இல்லை எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பண்ணுங்கிறீங்க. எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு CEO ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் பண்ணுறது டாக்டர்ஸ்க்காக தான் பண்ணுறோம். ஆனால் டாக்டர்ஸ் பெரும்பாலும் எந்த ஒரு இன்ஸ்டாகிராமும் பார்க்கறது இல்லை, யூடியூப்பும் பார்க்கறது இல்லை. சிஇஓலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அவங்க ஏன் போய் இதை பார்க்குறாங்கங்கிறாங்களே. இவங்க எப்படி நம்ம போய் ரீச் பண்ண வைக்கிறது? நான் சொல்லிடுவேன், ஆக்சுவலி நான் சொல்கிறேன், டாக்டர் பார்க்க வேண்டாம், எனக்கு கம்பவுண்டர் பார்த்தா போதும். டாக்டர் பார்க்க வேண்டாம், டாக்டரோட டிரைவர் பார்த்தா போதும். நான் எஜுகேட் பண்ணுறேன். பட் அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயத்த சொல்லுவீங்க? லைக் இப்போது நீங்கள் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் கேட்குறீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போது மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏஐ ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஏஐ ட்ரிவன், ஆமாம். ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ரைட்டுங்களா? நீங்கள் ஹெச்பி லேப்டாப், i5 ப்ராசஸர், ரைட்டுங்களா, ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்கோட நான் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி நம்ம 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. உங்கள் ஃபோனோட நெட் ஆனில் இருக்கு. ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு அதான் மெசேஜ் வரும். அமேசானில் என்ன லேப்டாப் சர்ச் பண்ணி பார்த்தீங்களோ, இல்லை லேப்டாப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களோ, அந்த ஆடே உங்களுக்கு வீடியோ ஆடாக வரும், இல்லை இமேஜ் ஆடாக வரும், அனிமேஷன் ஆடாக வரையில என்ன ஆயிரும்னா
எக்ஸாக்ட் டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கே உங்கள் ஆடு கொண்டு போகுது. ஓகே, நான் வந்து டிரைவர் பார்க்கணும் இல்லை கம்பவுண்டர் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, டாக்டரே வேணாலும் பார்த்துருவாங்க முடியும். நீங்கள் அதான் எக்ஸாக்ட் டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு உங்களோட ஆடை கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். அதுதான் ஏஐ ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ ட்ரெண்டே அதுதான். ஓகே, நீங்கள் வந்து ரீசெண்டாக நம்ம புக் லான்ச்சை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், புக் லான்ச் பண்ணோம், உடனே எனக்கு புக் பப்ளிஷரோட ஆடாவே வந்துட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு எனக்கு இப்போ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், யூடியூப் ஓப்பன் பண்ணுன்னா எனக்கு புக் பப்ளிஷரோட ஆடே வருது. நீங்கள் தான் லான்ச் பண்ணி நீங்கள் தான் சேல்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஆடே வருது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஏஐ வந்து பயங்கர டாமினன்ட். யோசிச்சு பாருங்களேன், நான் ஆல்ரெடி உங்களை ஐசிபி ஒர்க் பண்ண சொன்னேன், நீங்கள் ஐடியல் கஸ்டமர் பர்சோனா ஒர்க் பண்ணிட்டீங்க. ஒர்க் பண்ணல நீங்கள் சொல்கிறீங்க என்னோட டார்கெட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஓகே, இல்லை நியூலி என்கேஜ்டு கப்புள் தான் உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் நியூலி என்கேஜ்டு கப்புள்னா, நியூலி என்கேஜ்டு யாருக்கோ அவங்களுக்கு டீம் பி ஆடு போனால் எப்படி இருக்கும்? போதுமே, அதுவே எனக்கு டார்கெட்டாக இருக்கு. யாருக்கு நீங்கள் ஆடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே ஆடு கொண்டு போகுது. எக்ஸாக்ட், அதுதான் இந்த டிஜிட்டலோட பவர். ஆக்சுவலாக நான் என்னென்னா ரீசெண்டாக பார்த்த சக்ஸஸ்னா எம்மா மேட்ரஸ்ன்னு ஒரு கம்பெனி. அவங்களுக்கு எந்த ஸ்டோருமே கிடையாது இந்தியாவில். அவங்க ஏதோ ஜெர்மன் பேஸ்டு கம்பெனியாமல் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்தியாவில் இருக்கிற அத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் வீட்டுக்கு ஒரு பெட்டை கொடுத்து ஆடை போட்டு ரன் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் டியூரோஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், பெப்ஸ் மாதிரியான பெரிய கம்பெனியே திணறிடுச்சு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில். அப்படி இருக்கிறப்போ எந்த ஸ்டோருமே இல்லாமல் எங்கேயோ இருந்து ஒரு கம்பெனி ஜெர்மன் பேஸ்டு கம்பெனின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். பட் நாங்கள் நேரில் கூட பார்த்ததில்ல, ஜெர்மனில் பிரபலமாக கூட இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி இந்தியாவோட செல்லிங்கில், மேட்ரஸ் செல்லிங்கில் வந்து டாப் கம்பெனியாக இருக்குது. அப்போது இன்னைக்கு வந்து ஸ்டோர் வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஷாப் வேணும்னு அவசியம் இல்லை, ஸ்பேஸ் தேவையில்லை, டிஜிட்டலில் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். இதுதான் முக்கியம். நீங்கள் டிஜிட்டல் ப்ராப்பரான கைடன்ஸ், டிஜிட்டலில் நீங்கள் விசிபிளாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒன்று மேட்ரஸஸோட எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, இன்னொன்று ஓலா, எக்ஸாக்ட்லி, ஊபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்னைக்கு ஜெப்டோ, இவங்க யாருக்கிட்டையுமே வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி எடுத்துக்கங்க, ஜொமேட்டோ எடுத்துங்க, அவங்ககிட்ட ஹோட்டல் இல்லை. ஓலா, ஊபர் கிட்ட வந்து ஒரு காரும் கூட இல்லை. கரெக்ட். ஆனால் பட் அவங்க அந்த பிஸ்னஸ் மாடல் அழகாக ஃப்ரேம் பண்ணி, ஓகே, ஒரு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணி கொடுத்து தொடங்கினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ப்ராப்பராக டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்றைக்கி ஒரு மொபைல் ஆப் வச்சுருக்காங்க. அந்த மொபைல் ஆப் மூலிமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆடியன்ஸுக்கு ஒரு யூஸரோட பெயின் பாயிண்ட்டை எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுறாங்க. பண்ணினோடனே என்ன ஆகுது, நிறைய பேர் அந்த ஓலா, ஊபர் எல்லாமே யூஸ் பண்ண தொடங்கல. அதோட சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தி. இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 1 lakh ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் செட்டப் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மாடல் இருக்கிறமான்னு கேட்டால் இல்லை. ஓகே, அது இல்லாமே நம்மளால் ஒரு பெரிய லெவலில் நம்ம இம்பேக்ட் பண்ண முடியும். சூப்பர். நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் பர்டிகுலராக இந்தந்த கம்பெனிஸோட சக்ஸஸ்ன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இந்த 17 வருஷத்தில். அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதாக இருக்குமா? இப்போ ஆக்சுவலாக வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி யோகோஹாமாவோட கார் டயருக்கு வந்து பேன் இந்தியாவில் இருக்கிற டீலர்ஸ்களுக்கு நாங்கள் கேம்பெயின் ரன் பண்ணோம். ஓகே, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தான்? இந்தியா ஃபுல்லாக நம்ம பண்ணோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து அவங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணாங்கன்னா, பஸ்ஸில் பேக்கில் ஆடு போட்டாங்க, எஃப்எம் ஆடு ட்ரை பண்ணாங்க, நியூஸ் பேப்பர் ஆடு ட்ரை பண்ணாங்க, அவுட்டோர் ஹோர்டிங்ஸ் வச்சு எல்லாமே ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களோட ஸ்பெண்டிங்க்கு உண்டான ரிசல்ட் எடுக்க முடியல. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீலர்களுக்கு, அது ஒய்சிஎன் கிளப்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும் நான் ஆட் ரன் பண்ணி அவங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணாங்க. எல்லா மாடலுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களோடதை நாங்கள் வந்து இன்றைக்கி டிஜிட்டலாக ஆட் ரன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூருக்குள்ளார ஒரே ஒரு ஏரியா, சாய்பாபா காலனி இல்லை சித்தாபுதூர் இல்லை ஆர்எஸ்புரம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற டீலர்களுக்கு கேம்பெயின் ரன் பண்ணி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஃபுட்ஃபால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி சேலை இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகே, லைக் இனிஷியலாக ஒரு 10 டீலர்ஸ்க்கு ரன் பண்ணோம். அப்புறம் ஆல்மோஸ்ட் 100 டீலர்ஸுகளுக்கு எவ்ரி மந்த் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணோம். பிகாஸ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அவங்களோட டீலர்ஸோட ரெவன்யூ மாடலே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 100 லீடு ஜென்ரேட் பண்ணுறோன்னா மினிமம் 30 to 35 லீடு கன்வெர்ட் ஆச்சு. ஓகே, ஓகே. ஸோ அவங்களோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆச்சு. லீடு கன்வர்ஷன் ரேஷியோ இதில் வந்து நம்ம குவாலிஃபைடு லீடு அதிகமாக கொடுக்க முடிஞ்சது. கன்வர்ஷன் ரேஷியோ பெட்டராக இருந்தது. ஆனால் நம்மள்ட்ட ஒரு கால்குலேட்டிவாக நம்பர்ஸ் சொல்ல முடியும்ல, இதில் இவ்வளோ நம்பர்ஸ் வந்துச்சு. இப்போ ஓடிங் வைக்கிறப்ப அந்த நம்பர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் இதில் நம்பர்ஸ் சொல்ல முடியும். இவ்வளோ எவ்வளோ பேர் பார்த்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ
பேர் பார்த்தாங்கன்னு சொல்லி எந்த மீடியாலையும் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் இதில் உங்கள் வீடியோ இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க, இதில் இவ்வளோ லீடு ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிற லெவலில் நம்ம ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஓகே, ஆக்சுவலாக ஃபார்ம் இவ்வளோ பேர் ஃபில் பண்ணிட்டாங்க டேட்டாவை கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாம். நாங்கள் இன்னொரு பெரிய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுக்கணுமா இல்லை யூடியூப்பில் கொடுக்கணுமா இல்லை கூகுள் ஆட்ஸில் ரன் பண்ணணுமான்னு நிறைய பேர்த்துக்கு அந்த பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம்? இல்லைங்க, நீங்கள் இந்த பெயின் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஐசிபி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகே, நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னா, டிஜிட்டலாக ரன் பண்ணுறோன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு எங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க, ஓகே, அவங்களோட லொக்கேஷன், அவங்க ஜியோகிராஃபி, எவ்வளோ கிலோமீட்டருக்கு ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட டேட்டாவோடு இருந்தது அப்படின்னா ஒரு சில பிஸ்னஸ் B2B பிஸ்னஸாக இருந்ததுன்னா கூகுள், யூடியூப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஈவன் லிங்க்டின் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஸ்னஸ் ப்ளஸ் அவங்களோட பட்ஜெட், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீடியாவை சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் அதுதான் அடுத்து வரேன். ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்டால் தான் அடுத்து போக முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஐசிபி பற்றி சொன்னாலும் எல்லாருமே வந்து வந்தவுடனே உங்கள்ட்ட சொல்கிறது எங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆடு ரன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த பதில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஒரு கம்பெனி இன்றைக்கி ஒரு 1 crore பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, இல்லை 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்குன்னா அந்த கம்பெனி எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும்? நீங்கள் ஒரு 100 crores, ஈவன் 100 crore டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிற லைக் ஒரு பிராண்டு ஈவன் பெர் மந்த் 10 lakhs பட்ஜெட்லேயே பண்ணுறாங்க. 10 lakhs பட்ஜெட்லேயே 100 crores பிஸ்னஸ் 100 crores பிஸ்னஸ் ஆகிற அளவுக்கு அவங்க பிராண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஆன்லைன் விசிபிலிட்டிக்கு அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே இருக்கிற ஸ்வீட் கம்பெனி கரெக்டாக. ஆமாங்க, ஒரு ஸ்வீட் ஷாப்ஸ் அந்த ரேஞ்சில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் லைக் ஒன்று அந்த பிராண்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்து, அதோட பிராண்டோட ஃபெமிலியாரிட்டி பொறுத்து, அவங்க என்ன மாதிரியா ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை டீல் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து பட்ஜெட் அலாட் பண்ணணும். ஒரு சில பிஸ்னஸ் அவங்க ஈவன் 1 crore தான் அவங்க டேர்ன் ஓவரே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுமே வந்து 1 lakh to 5 lakhs வரல ஆடுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. புரியுது. பட் 100 crores டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் லைக் வந்து 10 lakhsல ஆட் ரன் பண்ணுறாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிராண்டிங், அதோட அந்த மார்க்கெட்டிங்கோட எஃபர்ட்டு, பீப்புளோட சப்கான்சியஸ் இம்பேக்டில் எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் பிராண்ட் இருக்குது. இதில் இன்னொரு விஷயங்க ஷான், ரீமார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து ரீமார்க்கெட்டிங், ரீடார்கெட்டிங்னு சொல்லுவோம். உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் ஓகே நான் எல்லாமே அந்த டாப் லெவலில் ரீச் பண்ணிட்டேன், இனி எனக்கு ஆடெல்லாம் வேண்டாம், நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னால் பீப்புளோட மைண்ட்லேருந்து நம்ம அப்படியே மெதுவாக வெளியே வந்துடுவோம். எக்ஸாக்ட்லி. சென்னை சில்க்ஸு, கணபதி சில்க்ஸ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள், சென்னை சில்க்ஸ் வந்து அதில் சொல்லிக்கவே வேண்டியதில்லை, சரவணா ஸ்டோர்ஸ், இவங்க எல்லாருமே நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஸ்டில் எந்த டிவி ஓப்பன் பண்ணாலும் அவங்களோட ஆட் இருக்கும், எந்த எஃப்எம் ஓப்பன் பண்ணாலும் சரணா ஸ்டோர்ஸோட ஆட் இருக்கும். அது ஏன் அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அதை பண்ணாமல் இருந்தால் மக்கள் மறந்துடுவாங்க. கரெக்ட். நீங்கள் வந்து ரீடார்கெட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த கொஸ்டினில் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? யுவர் ஃபேஸ் இஸ் யுவர் பிராண்ட். எக்ஸாக்ட்லி. சரிங்களா? ஒன்ஸ் அப்பான டைம் எல்லாம் ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஆட் ரன் பண்ணிட்டு போன மாடல் இருந்தது. இப்போ செலிபிரிட்டி எல்லாம் தேவையில்லை, உங்கள் ஃபேஸே உங்கள் நம்மளை நீங்கள் பிராண்டாக காட்ட முடியும். நீங்கள் சொன்ன மாதிரியாவே சரவணா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கோங்க, போத்தீஸ் எடுத்துக்கோங்க, லலிதா ஜுவல்லரி எடுத்துக்கோங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் லைக் வசந்த் அண்ட் கோ. ஆக்சுவலாக வசந்த் அண்ட் கோ வந்து ஃபாதர் ஆஃப் மார்க்கெட்டிங்னே சொல்லுவேன். ஏன்னா அவர் மாதிரி ஒரு அன்னைக்கு வந்து கருப்பாக இருக்கிற ஒரு ஃபேஸுங்கிறது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடியது. அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டே அவர் வந்து அந்த சிரிச்ச முகத்தோடு அப்படி திரும்புகிறப்போ இப்போவும் நம்ம வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபேஸ் இப்பவும் நாம இருக்கு. அவர் இன்னைக்கு இல்லை, ஆனால் மார்க்கெட்டிங்ல அவர் இருக்காரு. அவர் அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாஸ் நம்பர் 1 டீலர்னாலே வசந்த் அண்ட் கோ சொல்ற அளவுக்கு அவர் வந்து பிராண்டை பில்டு பண்ணி வச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ நம்ம ஃபேஸை இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து நம்ம ஃபேஸை காமிக்கிறது இல்லை. ஐயோ நம்ம காமிச்சோம்னா நான் கரெக்டாக எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் வராது, நான் எனக்கு வீடியோ ஆன் பண்ண எனக்கு பேச்சு வராது அப்படின்லாம் சொல்கிறோம். இதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஒரு 5 years பிஃபோர் நானும் இருந்தேன். பட் இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஃபேஸை காமிச்சா தான் ஒரு லைக் மார்க்கெட்டிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஓனருக்கு அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு சின்ன சஜஷனாக சொல்லணும்னு நினச்சா என்னென்னா, உங்கள் ஃபேஸை காமிங்க.
ப்ளீஸ் ஷோ யுவர் ஃபேஸ். ஆமாம்மா, ப்ளீஸ் ஷோ யுவர் ஃபேஸ் தான். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெப்சைட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, வெப்சைட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதும் கூட டொமைனை வந்து பிளாக் பண்ணி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்குது. 2 லட்சம் 3 லட்சங்கிற வரைக்கும்லாம் போகுது. www.க்கு நம்ம வீட்டுக்கு கல்யாணம்.com, நம்ம வீட்டுக்கு பொண்ணு.com, எப்படி வேணா இருக்கட்டும். பட் ஆனால் அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சு பார்க்குறப்போ அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதில் எப்படி ப்ராஃபிட்? நீங்கள் லைக் டொமைன் நேமை வச்சு இன்னைக்கு நிறைய டொமைன் புரோக்கர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க. புரோக்கர் இருக்காங்க, டொமைன் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெப்சைட்டை நேமை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு க்ரோர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஷான், நான் ஒரு வெப்சைட்டை வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு சேல் பண்ணி கொடுத்தேன். வெப்சைட் நேம் வந்து eduplus.com. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட +.comங்கிற வெப்சைட். அவர் டோட்டலாக ஒரு 10 இயர்ஸ் அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். 8,500 rupees அதுக்காக அவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தார். ஓகே, அந்த 8,500 rupees 3,65,000க்கு அந்த வெப்சைட் சேல் ஆச்சு. அப்பா, 50 times ப்ராஃபிட். இதை விட இன்னொரு வெப்சைட் நேம் கிளைண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டொமைனுக்கு வந்த ஆஃபர் 25 lakhs. அப்பா, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு அவரு? அதிகபட்சம் ஒரு 12,000 rupees பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் இருக்கும். 12,000 rupees அதிகபட்சம் செலவு பண்ணியிருக்காரு. வெப்சைட் நேம் marriagedecorators.com. கிடைக்குமா? நீங்கள் சொல்கிறது கேட்சியான நேம். கூகுளில் போய் மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ்ன்னு சர்ச் பண்ணல, அது ஒரு சஜஸ்ட் பண்ணுற கீவேர்டு. மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ் தான் அடிப்போம். ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த நேம் வந்து லைக் மைண்டுக்குள்ளார போயிடும். இந்த நேம் வந்து ஒருவேளை அந்த manageddecorators.com வந்து விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வாங்குறவரும் விற்கிறவரும் ஒரு ஆர்டர் 15 லட்ச ரூபா ஒரு டெக்கரேஷன் கிடைக்குதுன்னு சொன்னா 2 ஆர்டர்ல அந்த வெப்சைட் நேமே 25 lakhsக்கு ஆஃபர் வந்து கன்ஃபார்மா ப்ராஃபிட் தான். வாங்குறவருக்கும் ப்ராஃபிட் தான், வச்சிருக்கிறவருக்கும் ப்ராஃபிட். பட் ஆனால் இதெல்லாம் நீங்க சொல்றப்போ 200% ப்ராஃபிட் இல்லை, சரியான ப்ராஃபிட். இப்பவே நீங்க வந்து ஒரு ப்ரோஆக்டிவா இந்த மாதிரி நேமுக்கெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3 letters-ல 4 letters-ல 5 letters-ல வெப்சைட் நேமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லா நேமுமே சோல்டு. எல்லா நேமே 3 letters 4 letters 5 lettersலாம் இந்த .com .in .net .org எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். இப்போ வெளியிருந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு உள்ள வரவங்களுக்கு வியாபாரம் பண்றதுங்கிறத தாண்டி டிஜிட்டல் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. இப்போ அவங்க ஒரு நேம் ஷார்ட்டா ஒரு நேம் கம்பெனிக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அந்த நேம் போய் வெப்சைட் புக் பண்ணலாம்னு பார்க்கல, அந்த நேம் இருக்காது. பையன் பேர்ல அது கம்பெனி தொடங்கணும்னு நினைச்சிட்டு வருவாங்க. பையன் பேருக்கு அசின் பேர் வந்து பார்த்தா அசின்லாம் கிடைக்காது. ஏன்னா 3 letters 4 lettersல நேமே இல்லை. நேம் இருந்தாலும் வேற ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். பாப்புலர் எக்ஸ்டென்ஷன்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி. சூப்பர். இப்போ .comங்கிறது காமன், .inங்கிறது காமன். அந்த மாதிரி நேம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். ஓகே, நீங்கள் நிறைய விஷயத்த பேசினாலும் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த கேட்டு நான் இந்த கான்வர்சேஷன் இது பண்ணுறேன். இன்னும் இருக்குது, நான் கேட்பேன். கூகுள் சர்ச் பண்ணும்போது வீடியோஸ் வந்து நான் ஆட் ரன் பண்ண முடியாது கூகுளில். பட் ஆனால் நிறையா வந்து வீடியோவில் தான் வந்து கிளிக் பண்ணால் வர்றது. இந்த மாதிரியான விஷயத்தை வந்து எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியுமே வந்து எஜுகேட் பண்ணுறதே இல்லை. இந்த கூகுளில் வீடியோ ஆடு எப்படி பண்ணுறது, அதை ஏன் யாருமே சொல்லி கொடுக்குறதே இல்லை. நீங்கள் கூகுளில் வந்து எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். வெப்சைட்லேயே ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, மந்த் கூகுள் உங்களுக்கு பே பண்ணும். ஓகே, இந்த மாதிரி வீடியோ ரன் பண்ணுறதுனால வீடியோ என்ன அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். என்னோட வெப்சைட்டே பண்ண முடியும். உங்கள் வெப்சைட்டே நீங்கள் கூகுளில் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஓகே, என்ன ஆகும்னா ஒரு ஸ்பேஸ் நீங்கள் அலாட் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அந்த ஸ்பேஸில் உங்களோட இதில் வீடியோவும் இமேஜ் ஆடு அனிமேஷன் ஆடெல்லாம் போட்டுருவான். போட்டு அதை யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கூகுளுக்கு ஒரு கமிஷன் வாங்கிக்குவாங்க. ஓகே, சார்ஜஸ் பண்ணிட்டு அதிலிருந்து இன்சென்டிவ் மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு கிளிக்குக்கும் கொடுப்பான். ஓகே, கூகுள் உங்களுக்கு பே பண்ணும். அப்படின்னா என்னன்னா உங்க வெப்சைட்டை வச்சே கூகுளில் நீங்க ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 1. ரெண்டாவது, கூகுள் சர்ச்ல வந்து டிஸ்பிளே ஆடு போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகே, கூகுளில் யாராவது போய் சர்ச் பண்ணல, அங்கே இமேஜ் ஆடு வீடியோ ஆடு போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்னா பார்ட்னர்ஸ் மூலியமா AdSense பப்ளிஷர் பார்ட்னர்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. AdSense பார்ட்னர்ஸ் மூலிமா ஆடு போடுவான். ஸோ ரெவன்யூ ஷேரிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நான் லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக கூகுளில் இருந்து மந்த் ஆன் மந்த் ரெவன்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுலேயே ரெவன்யூ ஆட் பண்ண முடியும், ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். சூப்பர்ல. நீங்கள் யூடியூப்ல நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போடுறீங்கன்னா யூடியூப்பும் உங்களுக்கு பே பண்ணும். ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கீங்கனால இன்ஸ்டாகிராம்லேருந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போடையில் அதில் நீங்கள் ஒரு ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம். பட் வெப்சைட் ஒரு பெரிய அசெட். வெப்சைட் மூலிமா நீங்கள் பிளாக் எழுதுறீங்க, ரெகுலராக ஆர்டிகல்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் கஸ்டமரை எஜுகேட் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் வெப்சைட்டில் போட கஸ்டமர்ஸோட வெப்சைட்டோட விசிட்டர்ஸ் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்.
வெப்சைட்டோட வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆக உங்களுக்கு அது மூலியமா ஒரு பெரிய ரெவன்யூ எடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. பிகைன் வுட்ஸ் வந்து 2010 டைமில் ஓப்பன் பண்ணப்போ அவங்க டெய்லியும் வந்து படத்தோட சினிமா ரிவ்யூ மட்டும் இருக்கும். அந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு தான் நான் பிகைன் வுட்ஸ் ஓப்பன் பண்ணுவேன். அதில் வந்து ஒரு எந்த லான்ச் பண்ணாலும் லான்ச் ஃபோட்டோஸ் பார்த்தானே இருக்கும். இதுதான் பிகைன் வுட்ஸ். பட் ஆனால் இன்றைக்கி பிகைன் வுட்ஸோட ரெவன்யூ என்னென்னா ஆல்மோஸ்ட் சன் டிவியே காம்படிட் பண்ணுது. சன் டிவி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் விடுங்க, இந்தியாவிலேயே யாருனாலையும் டச் பண்ண முடியாதுன்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டிஜிட்டலில் சன் டிவிக்கு ஈக்குவலாக இவங்கள்ட்ட கண்டென்ட் போயிட்டே இருக்கு. இவங்கள்ட்ட இல்லாத ப்ரோக்ராமே இல்லை. நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போஸ்ட் போட்டே இருக்காங்க, வியூஸ் வந்துட்டே இருக்கு. வர வர அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, யூடியூப் வச்சுருக்கீங்கன்னா ஒரு செர்டைன் கஸ்டமர்ஸுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு கண்டென்ட் தேவை. நீங்கள் கண்டென்ட் கொடுக்க உங்களுக்கு ரெவன்யூவும் கிடைக்கும். கரெக்ட். இதில் யாரும் நம்ம ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்கிறப்போ நாங்கள் அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிகைன் வுட்ஸோட ஞாபகம் வந்து எனக்கு வருது. அப்படி இருக்கிறப்போ அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூபை நம்பியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்க இது எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் வந்து லைக் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் முதல்லாம் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ போடுறீங்கன்னா சாலிடாக 1 lakh 2 lakhs வியூஸ் எல்லாம் ரொம்ப 1 மில்லியனே போயிடும். 1 மில்லியனே வித்தின் 2 days 3 daysக்குள்ளே போயிட்டு இருக்கும். இப்போ அல்காரிதம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஆர்கானிக் ரீச்சை கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ஒன்லி யூடியூப்பை மட்டும், ஒன்லி இன்ஸ்டாவை மட்டும் நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரோஆக்டிவாக உங்கள் பிஸ்னஸ் மாடலை நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே. என்ன ட்ரெண்டாக போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிக்கணும். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருந்தது. ஓகே. அன்டில் 2024 எண்டு, ஈவன் 2025 இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் சூப்பராக போயிட்டு இருந்தது. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸுக்குள்ளே நீங்கள் எடுங்க, அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 1 crore ஃபாலோவர்ஸே இருப்பாங்க. ஈவன் நீங்கள் 10 lakhs ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க போட்டாங்கன்னா 10,000 வியூஸ் இல்லை 2,000 வியூஸ் அந்த ரேஞ்சுக்கெலாம் போகுது. அதிகபட்சம் ஒரு 1 lakh வியூஸ் வருதுனாலே ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிருச்சு. அப்போது ஒரு நபருக்கு 10 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு 1 lakhs வியூஸ் தான் வருது அப்படின்னு என்னென்னா அல்காரிதமே அவங்க ஆடியன்ஸுக்கே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாப் பண்ணினா ஆர்கானிக்காவே எல்லாத்துக்கும் காமிச்சிட்டா யாருமே ஆட் பண்ண மாட்டாங்க, யாரும் பே பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னொரு புது இது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போகுதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே ரெண்டாவது அந்த ஆடை வந்து பூஸ்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஒரு தடவை இன்னொரு புது வீடியோ போட்டு அதைத்தான் பூஸ்ட் பண்ண வைக்கிறான். அதுவும் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அல்காரிதம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க. அவனோட ரெவன்யூ மாடலில் அவன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறான். ஓகே. ஓகே. நம்ம ரெவன்யூக்காக இல்லை அந்த கம்பெனிஸ் எல்லாம் இனிஷியலாக உங்களுக்கு கொடுத்தாங்களே. ஓகே. இனிஷியலாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலே 1 lakh வியூஸ் 10 lakhs வியூஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ ஒரு வியூஸ்பே வர்றதில்ல. ஓகே. அப்போ என்ன ஆகும்னா, நீ பே பண்ணு, நான் உனக்கு நிறைய பேருக்கு காமிக்கிறேன், ரெவன்யூ பண்ணி கன்சல். நீ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பே பண்ணுறது அந்த அளவுக்கு நான் உன்னோட வீடியோ கொண்டு போய் இல்லை உன்னோட இமேஜை கொண்டு போய் நான் நிறைய பப்ளிக்கு காமிக்கிறேங்கிற மாதிரி மாடல். எக்ஸாக்ட்லி. ஒரு குவாலிட்டியான வீடியோ எடுங்க, குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுங்க, ஆடை ரன் பண்ணுங்க, நீங்களே பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் நீங்கள் சொல்ல வர்றது. கரெக்ட். அதுங்க ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டினில் வந்து லைக் அப்கிரேட் ஆகிக்கணும். நம்ம ப்ரோஆக்டிவாக மாடலை மாற்றிக்கணும். ஸோ எது ட்ரெண்டாக போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொன்னால், ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு வந்து ஒன்ஸ் அப்பான டைம் எனக்கு சூப்பராக போயிட்டு இருந்தது, எனக்கு இப்போது பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால் லைக் அதை சேஞ்சஸ் ஆகுது. அல்காரிதம் சேஞ்ச் ஆகுது, காலங்களும் சேஞ்ச் ஆகுது, மக்கள் நீங்களும் சேஞ்ச் ஆயிருங்கிறாரு. டிஜிட்டல் டிஎன்ஏ பற்றி நிறையா பேசலைனாலும் ஆனால் டிஜிட்டல் டிஎன்ஏல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட்டு வந்து நினைக்கிறேன். ஒருவேளை டிஜிட்டல் டிஎன்ஏ பற்றி பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது? www.123selva.comல இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம். வெப்சைட்லேயே யார் வேணாலும் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்தியா முழுவதுமா இல்லை உலகம் முழுவதும்? உலகம் முழுவதும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபியூ டேஸில் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்ஸ்லையுமே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ வேர்ல்டு லெவலில் யார் எங்கிருந்து வேணாலும் டிஜிட்டல் டிஎன்ஏ புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சீக்கிரமாக நாங்கள் அமேசானில் உங்கள் புக்கு வர்றது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்களும் வச்சுக்க பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இந்த புத்தகம் வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கானது இல்லை, எல்லாத்துக்குமான புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.